வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக எல்லாரும் இணைந்து என்னுடைய வணக்கங்கள். இது ஒரு லாங் ப்ராசஸ். கும்கி 2 வந்து இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படமாக அதை கொண்டு வரணும்னு தான் இந்த நவம்பர் 14th குழந்தைகள் தினத்துக்கு டார்கெட் பண்ணோம். ஸோ குழந்தைகளுக்கான திரைப்படங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றிடமாகவே இருக்குது. ஸோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதையெல்லாம் இணைந்து செய்ய நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைச்சாங்க. என்னுடைய இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா, எனக்கு உறுதுணையாக என்னுடைய விஷன்ஸை வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் அழகாக கொண்டு வருகிற சுகுமார், எல்லாரும் இணைந்து ஒரு வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் ஆசைப்படுறேன். இதை கொண்டு போய் நிறைய குழந்தைகள் திரைப்படம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் இருக்காங்க. பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்குமே வணக்கம். அன்னைக்கு ஆக்சுவலாக ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ரொம்ப பதட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப இதாக பேசினேன். ஐ திங்க் படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் சொன்னீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். சார் சொன்ன மாதிரி இது ஒரு சில்ட்ரன்ஸ் அண்ட் டோட்டலாக ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்க போது. நீங்களே பார்த்துட்டீங்க. உங்களோட ரிவ்யூஸ் என்னங்கிறது சொல்லுங்கள். வில் வெயிட் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு அருமையான ஒரு பெரிய டீம்கிட்ட நான் உள்ள முதல் படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் பிரபு சாலமன் சார், சுகுமாரனுடைய ஒளிப்பதிவு எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நிவாஸ் கே பிரசன்னா, அப்புறம் என்னுடைய படி மதி. ஸோ இந்த ஒரு டீமோட என்னுடைய முதல் படம் இதுதான். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி 2-3 படம் வெளிவந்தாலும் கூட இந்த படம் தான் முதல்ல நடித்த படம். ஸோ எனக்கு பயங்கர பர்சனலாக ஒரு ஹாப்பி. ஏன்னா நானும் அந்த இடத்துலேருந்து வந்ததுனால ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லாமே நல்ல படத்துக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு முழு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஊடக நம்பர் அனைவர்களுக்கும் வணக்கம். எவ்வளவோ படங்களில் நீங்கள் வந்து என்னை இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படத்தில் வந்து இப்படி ஒரு கெட்டப்பு, இந்த கேரக்டரு, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு கிடச்சிருக்குதுன்னா எங்கள் பிரபுசாமி சார் தான். இது வந்து முழுக்க முழுக்க என்னை வந்து முதல்ல என் மகளை என்னை வந்து பாப்பா கூப்பிட்டு வந்து வாய்ப்பு பேசிகிட்டு இருக்கிறப்போ என் மகன் சொன்னா, எங்கள் அப்பா வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு எத்தனையோ டைம் வந்திருக்காரா, உங்களை பார்க்க முடியலையா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு தரீங்கன்னு கேட்டா. அப்போ கேட்ட உடனே எனக்கு இப்படி ஒரு கேரக்டரு எங்கள் சார் எனக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன். இந்த நன்றி நீ சொல்லணும்னா உன் மகளுக்கு சொல்கிறா அப்படின்னு சொன்னார். எனக்கு வார்த்தைகள் பேசுறதுக்கு நிறைய நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து நல்லா பேச முடியல. ஆனால் இத்தனைக்கும் காரணம் எங்கள் பிரபு சாலமன் சார் தான். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். இல்லை, அதான் கும்கி 1க்கும் 2க்கும் தொடர்பு இல்லை. கும்கி அந்த டைட்டில் வந்து ஒரு எலிஃபண்ட்டோட டேக் தான். அது கும்கின்றது ஒரு ட்ரெயின்டு எலிஃபண்ட்டு, அதோட டேக் தான் கும்கி. நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கேள்விகள் வரும்னு எனக்கு தெரியும். பட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சம்பவங்களின் கோர்வையாக இதை பண்ணணும்னு நினச்சேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒருத்தனுடைய வாழ்வியல், அவனுக்கு இந்த சமூகத்தால், அரசியல் மனிதர்களால் நடக்கிற எதிர்ப்புகள், இதை எப்படி தாண்டி தன்னுடைய நட்பை எப்படி ஒருத்தன் காப்பாற்றிக்கிறான்றது தான் இந்த போக்கு. ஸோ எல்லாருக்குமே அது பார்த்ததுனால ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச். இது 100% வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, 0% லவ் இந்த படம். ஸோ அதனால் தனியாக இந்த படத்தில் நான் எல்லாருக்கும் சொன்னது, யாரும் கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் யாருமே கிடையாது. இது எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தை நகர்த்த போகிற கதாபாத்திரங்கள். திடீர்னு காட்டுக்குள்ளே ஒருத்தி வரதுக்கு ஒரு லாஜிக் வேணும். ஸோ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒருத்தி இருக்கிறப்ப, அது லைவாக நான் வந்து ஹிந்தி ஃபிலிம் பண்ணப்போ ரசூல் புகுட்டி அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ அவங்ககிட்ட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஓடி போய் சவுண்ட்ஸ் லைப்ரரியில் வந்து கொண்டு வந்து சேர்க்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, இது ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருக்குது, இது கொண்டு வந்தால் எப்படி இருக்கணும், உள்ளார அந்த பொண்ணு கேரக்டர் உள்ளார கொண்டு வந்தேன். ஸோ இது முழுக்க ஒரு ரிசர்ச், ஒரு பயணம், அது சார்ந்த ஒரு கதை தான்.
இல்லை எனக்கு வெரி மச் ஐ எம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப கிடையாது. ஐ எம் வெரி மச் அண்டர் ரேட்டடு. நான் எதுலேயுமே கிடையாது. எனக்கு என்னன்னா அதிகமாக தனிமையில் இருக்கிறப்ப ஐ யூஸ் டு ட்ராவல். நான் ஒரு ட்ராவல் ஃப்ரீக்கு போயிட்டே இருப்பேன். அதுங்களோட என்னுடைய பிரதிபலிப்பு தான் என்னோட மைனா, கும்கி, கயல், செம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்வியலில் முதல்ல எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய நான் எதை அதிகமாக நேசிக்கிறேன், எதோட பழகுறேன், இதுதான் வெளிப்படும். என்னைக்குமே ஒரு இயக்குனருக்கு அவங்களோட பாதிப்பு தான் வெளிப்படும். ஸோ எனக்கு இந்த மென்மையான ஒரு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது இன்னொன்று எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குல்ல. அது இயற்கைன்றது எல்லாருக்குமே ஒன்று ஒரு அவங்க லெவலுக்கு வெளியூர் ஊட்டி கொடைக்கானல் போக முடியலன்னா ஒரு பார்க்லயாச்சும் போய் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஸோ இன்னொன்று நினைவுகள்னாலே பசுமை தான். ஒரு சிகப்பு நினைவுகளோ நீல நினைவுகளோ வராது. ஸோ எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. ஆ ஆ இல்லைங்க, அதுதான் அதுக்கும் இதுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. கும்கின்றது ஒரு லெகசி, அது முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே அதில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நிறைவு பெற்றுருச்சு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நான் அந்த யானை கூட அதுக்கான ஒரு உயரம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த அளவு இருக்கு. அதுதான். ஸோ ஒரு ஆடிஷனில் அவர் அதுக்கு பர்ஃபெக்டாக இருந்தார். ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. யாருமே அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு 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 அந்த ஒரு ஆட்டிடியூட்ஸு இது அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணது. தேங்க்யூ. ஆமாம், இத்தினோண்டு இருந்தா வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருப்பான் சின்ன வயசு இதை. இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃபால்ஸ் நீங்கள் டைட்டிலில் பார்த்தது வந்து இதயக்கனி படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் போய் அவர் தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணார். சிவசமுத்திரா ஃபால்ஸ்னு மைசூரில். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு அந்த சீசனில் போய் அதை கரெக்டாக எடுத்தோம். ஆமாம். இல்லைங்க, அதான் அது ப்ராப்பராக நீங்கள் ப்ரீ ஷூட்டு பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணி இது இப்படி எடுக்க போகிறோம்னா அவங்க டாக்டர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல கோஆப்ரேஷன் தானே. ஆமாம், அர்ஜுன் தாஸ் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்லாம் கைதிக்கு முன்னாடி இந்த படம் பண்ணிட்டாரு. இல்லை, எல்லாருமே நாங்கள் போனது அந்த நெல்லியம்பதிக்கு மேலே ஒரு ஒரு பெரிய அடர்ந்த காடு, யாரும் போக முடியாது. ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து அந்த 5 கியர் ஜீப்பில் தான் போக முடியும். ஸோ அங்கே கரண்ட் கிடையாது, டவர் கிடையாது, டிவி கிடையாது. ஒரே ஒரு டார்மெண்ட்ரி, ஒரு சின்ன காலனி ஹவுஸ் மட்டும்தான். எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அதில் கதவை திறந்தோம்னா லொக்கேஷனு. ஸோ அங்கே பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ ஒரு 40 நாள் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் எல்லாருமே ஒரு பெரிய அனுபவம். அது வந்து நீங்க படம் பாக்குறப்ப அதை அனுபவிக்க முடியும். இல்ல, அதான் நீங்க ஹீரோயின் பிரிக்காதீங்க. என்னன்னா அது அது அந்த இடத்த நகர்த்த அந்த கதையில திரைக்கதையில அந்த ஒரு பகுதியை நகர்த்தி கொடுக்குற ஒரு கதாபாத்திரம், அவ்வளவுதான். இந்த படத்துல அப்படி ஒரு இதுவுமே கிடையாது. சூப்பர். மாடு பலி, ஆடு, கோழிலாம் பலி கொடுப்பாங்க. யானையை பலி கொடுக்கறதான ஒரு வழக்கம் இருக்கிறதா? அதாவது நான் நிறைய எனக்கு வந்து இந்த 12 வருஷத்துல நான் சுத்தாத காடுகள் கிடையாது. இது நிறைய R&D பண்ணியிருக்கேன். இது நம்ம பேர் சொல்ல முடியாது. இதெல்லாம் சில ஸ்டேட்ஸில் நடக்குது. அது நம்ம அது அரசியல் சார்ந்து இருப்பதால் அதை நம்ம இங்கே உச்சரிக்க முடியாது. பட் அதுக்கான இதில் புலியெல்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதனால இன்னும் அஸ்வமேத யாகம்னு குதிரையை வைத்து யாகம் செய்ததெல்லாம் நீங்க செய்திகள்ல உங்க மூலமா நான் தெரிந்து கொண்டதுதான். ஸோ இதெல்லாம் வந்து தங்களுடைய பதவி அவங்களுடைய பணம் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு, தக்க வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மூடத்தனமான ஒரு சில வேலைகள், அது அப்பாவி பிராணிகள், வாயில்லா ஜீவன்கள், அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஆமா, அதுதானே உண்மை. ஆமா, அது யாரு? ஆமா, குழந்தைகளே பாருங்களேன். இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சு சேலம், அந்த கள்ளக்குறிச்சி, கல்வராயன் ஹில்ஸ், இதெல்லாம் நிறைய செய்திகள் வந்தது. அதெல்லாம் குழந்தைகளே வந்து
ஏன்னா அது ஒரு பாரம்பரியமா இருக்கு. ஒரு கோழியை பண்ணிக்கிட்டு ஆடை பண்ணிக்கிட்டு இப்ப அதை நீங்க வந்து சொல்றதுக்கான தைரியம் உங்களுக்கு இல்ல நான் வந்து ஒரு உயிரா தான் பாக்குறேன். ஸோ அதுக்குள்ள இருக்கிற சென்டிமெண்ட்ஸை நான் யோசிக்கவே இல்லை. சரி, நான் அதிகமா நிறைய லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா இந்த ஜங்கிள்குள்ளே நிறைய டிராவல் பண்ணதுனால என்னோட ஹிந்தி ஃபிலிம் காடன் ஆகட்டும், இதாகட்டும், கும்கி ஆகட்டும், மைனாவாகட்டும், ஸோ இதெல்லாம் நிறைய அவங்களோட இப்போ செம்பியில கூட நிறைய மலைவாழ் மக்களோட பயணிக்கிறப்ப அவங்க வளர்க்குற இந்த பிராணிகளை வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லிங்காயத்தின மக்கள் வந்து வெஜிடேரியன்ஸ். அவங்க வந்து மிருகங்களை தொடமாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க நினைச்சா எவ்வளோ வேணா அவங்க வந்து அடிச்சு சமைச்சு சாப்பிடலாம். பட் அதை வந்து பாதுகாக்கிறாங்க. அது மேல அவ்வளோ ஒரு பச்சாதாபம் இருக்கு. ஸோ அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதை நம்மள மாதிரி அதை நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. பல ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரி விலங்குகளை பலியிடுறாங்க. இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு அந்த பெராரி கேரக்டர் அவரோட கெட்டப் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கொஞ்சம் போக்குவரத்து அரசியல்வாதியோட சாயத்திலே இருக்கு. உங்களுக்கு யாரு தோணுதோ நீங்க வச்சுக்கோங்க உங்க மைண்ட்ல. ஏன்னா அவர் அந்த மலைசார்ந்த அதுக்காக தான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இங்க இருக்காரு அவரு. ஆமா ஆமா. எது சார்? ஏதோ ஒரு அரசியல் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல் தான் பேசிட்டு இருக்கேன் நான். அது ஒண்ணும் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இது வந்து சொல்றதுக்கு. அது பிரச்சனையே கிடையாது. ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சார். இன்னைக்கு வந்து எதுவும் மறைத்து பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது இல்ல வரலங்க. அதெல்லாம் ஒண்ணும் வரல. அதெல்லாம் வரல. ஆமா. இல்ல அது யானை ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 500 கிலோ சாப்பிடும், 250 லிட்டர் தண்ணி குடிக்கும். அது யானை கட்டி தீனி போட்ட கதைன்னு வாங்கல்ல, அதுதான் இந்த திரைப்படம். ஏன்னா நாங்க போன இடம் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இரவுகள் அதை இது பகல். ஏன்னா நைட் டைம்ல ஜங்கிளை கிராஸ் பண்ண முடியாது. அதை நடத்திய குட்டி வந்து அந்த இடத்துல சேர்த்தாங்க இந்த யானையை. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்து அதுக்கு மட்டையெல்லாம் அங்கே கிடைக்கல, காடுல கீழேருந்து லாரியில் வரும். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மட்டை வெட்டி கொண்டு வந்து போட்டு அப்புறம் தீர அங்கேருந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாமே ஒரு எங்களை நாங்கள் பாதுகாத்ததை விட அதற்கு கொடுத்த பாதுகாப்பு தான் ஜாஸ்தி. நாங்கள் அதை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களோட பெரிய வேலையாக இருக்கும். இல்லை இதுல ஒன்று பாக்கி பிகினிங்லாம் தாய்லாந்தில் யூஸ் பண்ண அந்த குட்டி எலிஃபென்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரௌட் எலிஃபென்ட்லாம் தாய்லாந்து இருப்பாங்க. ம் ஏன் என்ன பிரச்சனை வருது? சி உங்களுக்கு சினிமாவில் வந்து ஃபினான்ஷியலாக எல்லாருக்குமே வந்து ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு இஎம்ஐ லெவல் பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பெரிய இஎம்ஐ பிரச்சனை. அவ்வளோதான். அது அது ஆமாம். இல்லை சார், நீங்கள் இல்லை எல்லாரோடைய நினைவுகளுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் போய் நான் யோசிக்க முடியாது. என்னன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. இதை எப்படி பேசிட்டு தான் இருந்தோம் நாங்கள். சில விஷயங்கள் வந்து நம்மளை கைமீறி போவோம். அது நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். யாருமே வந்து இன்ஃபேக்ட் நான் யார் கூப்பிட்டாலும் உடனே எடுத்து பேசுகிற ஆள் நான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது உங்களுக்கு தெரியாதது இல்லை. இது வந்து நான் வந்து லிஸ்ட் போட்டிங்கன்னா நான் எங்கேயோ இருப்பேன். நான் இது மாதிரி இது சகஜம். இது கிளியர் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் மீதும் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஸோ அவங்களோட நியாயம் என்னோட நியாயம் எடுத்து பேசுகிறோம். அவ்வளோதான். இல்ல நான் தான் அப்பயே சொல்லிட்டேனே, நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சென்டிமெண்ட்டே பாக்குறது இல்ல. அது எதுவா இருந்தாலும் நான் வந்து ஒரு உயிர். அதுதானே நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அது உயிர். அது அந்த உயிரை வந்து நம்ம நேசிக்கிறோம். நம்ம அது சின்னதோ பெருசோ. நான் இன்னும் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நாங்க இதை எடுக்கிறப்ப அதுக்கு மஸ்ட் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு இது வைரல் ஆச்சு, ஒரு வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க, இவரை தூக்கி போடுற வீடியோ. அந்த டைம் ஒன் மோர்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் அது கிட்ட போய் அதை முத்தம் கொடுத்து தடவி பேசி அதுக்கப்புறம் தான் இவரை சொல்லுவேன், போய் திருப்பி போய் பிடின்னு. ஸோ அது அந்த அளவுக்கு அது வந்து சப்கான்ஷியஸாக அது வந்து நான் யாருன்னு தெரியலனா கூட சில நேரத்தில் நம்மளோட எமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்மெல் பண்ணும், புரிஞ்சுக்கும், நம்மளோட அன்பை வந்து ஏற்றுக்குது. அந்த பார்வை தானே நமக்கு. அந்த ஒரு அக்கறை. அனாசி பழத்தை கொண்டு போய் உள்ளார வெடி வச்சு யானைக்கு கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை அதெல்லாம். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. ஒரு யானை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் ஊற்றி அது கொளுத்தி விட்டதெல்லாம் வீடியோ வைரலாகி நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ நமக்கு ஒன்றுனா போராடுறதுக்கு சட்டம் இருக்கு, ஐபிசி இருக்குது, இபிக்கு ஒன்று இது எல்லா கோர்ட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் பேச போறா? யாராவது நம்மள மாதிரி ஆட்கள் எனக்கு இது ஒரு முத்திரை இருக்கு, என்னமோ நான் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் மாதிரி நான் வெறும் மிருகங்களை வச்சு எடுக்கிறாள் அப்படி கிடையாதுங்க. என்னோட மைனா நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நீங்க குழந்தைகள் ஒரு பெரிய உலகம். அது நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட சங்கத்திலே நான் சொல்லுவேன், சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ஸ்ன்றது வரணும். குழந்தைகள் உள்ளார வரத்துக்கான படங்களா அது இருக்கணும் முதல்ல. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்மத்தையும் வெட்டுக்குத்தையும் பக்கெட்டா தலையில ரத்தம் ஊத்திட்டு நிக்கிறதையும் குழந்தைகள் வந்து பார்க்கணுன்ற கட்டாயத்துக்குள்ள அந்த குழந்தைகள் நம்ம தள்ளக்கூடாதுன்ற அதுக்குள்ள அது பழகிடும். ஒரு சின்ன ஒயிட் பேப்பரை கொடுத்துட்டு கொஞ்சம் கிரையான்ஸ் கலர் பென்சிலை கொடுத்தோம்னா ஒரு காலத்துல அழகா ஒரு வீடு வரையும், பக்கத்துல மரம் வரையும், ஒரு மலை வரையும், அதுல ஒரு சூரியன் போடும், 2 பறவையை வரையும். இன்னைக்கு நீங்க கொடுத்து பாருங்க, இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வரையும், கையில துப்பாக்கி வச்சிருக்கும், வெட்டு குத்துன்னு பயங்கர ஆக்ரோஷமா இருக்கும். அப்ப மனநிலையை நம்ம மாத்திக்கிட்டே வரோம். ஸோ நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி அப்பப்போ இப்போ அடுத்தது மேம்போன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா லைவ் லைனை வச்சு பண்றேன். இதெல்லாம் இன்டர்நேஷனல் மூடுக்கான ஒரு ஃபிலிம் ட்ரை பண்றோம் நம்ம, அவ்வளவுதான். அதுல லேட்டஸ்டா இப்போ ஒரு வில்லன் நடிகர் களமிறங்கிருக்காரு. ஆ. ஏன் ஒரு களத்துல இறக்க மாட்டீங்க? கேமராமேனாவே வச்சு அப்படி இல்ல, எனக்கு ஒரு திரைக்கதை எழுதுறப்ப அது வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இப்படி ஒரு தோற்றம் வந்து நின்றுச்சுன்னா இது வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை ஆகும்னா அது அந்த மாதிரி வரப்ப கண்டிப்பா கூடும். நல்ல நடிகன் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இல்லை சார், இது நமக்கு பயணத்துல கிடைக்கிறது சார், அவங்களோட வாழ்வியல்ல நான் பழகும் போது கிடைக்கிறது. மைனாவே வாழ்வியல் தான். அங்க பார்த்த நான் 2 பேர், ஒரு போலீஸ்காரும் ஒருத்தரும் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வந்து ஒரே விலங்குல நடந்து போறாங்க. யோசிச்சு பார்த்தா 2 பேருமே எதிர் முனை, ஒருவர் திருடர், ஒருத்தர் போலீஸு. அப்போ அவர் போறப்ப வந்து திடீர்னு அவன் ஏதோ கூப்பிட்றான், வண்டி கடையில ஒரு டீ வாங்கி குடிக்கிறாரு. இந்த விலங்கு கையை வச்சுட்டு இந்த கையில டீ அவர் கொடுக்குறாரு. இப்போ யோசிச்சு ரிவைண்ட் பண்ணி பார்க்குறோம், வர வழியில செங்கல்பட்டுலேருந்து அழைச்சிட்டு வரப்போ அவங்களுக்குள்ள என்ன பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கதைகள் இருந்திருக்கும். இது அப்படியே நம்ம வந்து உடைச்சு பெருசாகிறது தானே. வந்துட்டேன் வரேன். அடுத்தது ஃபேன்ஸ்ன்னு ஒன்று வரேன் நான். நீங்கள் அதை பரபரப்பாக ரசிப்பீங்க எல்லாருமே. தரைதளத்தை நான் தாண்டவே இல்லை, தரையிலே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ. வாங்க பேசுகிற மாதிரி நடி. ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். கேள்வி ஏதாவது கேட்குறீங்களா? என்ன சொல்றது? இல்ல, எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.